இப்படி ஒரு தடவை ஒயிட் ரைஸு ரசம் வச்சு அதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் உப்பு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. வாங்க அந்த சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாவும் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக வரமிளகா சின்ன வெங்காயத்தை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாங்க மெயின். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லை வரமிளகாயில் இருக்கிற காரமே போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். இதோட சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதோட மல்லித்தூள் போட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.